அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு என்னும் விவிலிய தொடரில் இன்று நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவர் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகில் வாழ்கிற அனைவருமே உயிர்த்தெழுவார்கள். அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அதன் பிறகு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்பது நம்முடைய நம்பிக்கை. திருத்தூதர் பணிகள் 24ஆம் அதிகாரம் 15வது இறைமொழியில் பவுலடியார் சொல்கிறார், நேர்மையாளரும் நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவர் என்று அவர்கள் யூதர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அதே எதிர்நோக்கை கடவுள் எனக்கும் கொடுத்துள்ளார். எனவே நேர்மையாளர்களும் நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவார்கள். இயேசு கூறிய உவமையில் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு கூறினார், கடவுள் இறுதி நாளில் செம்மறியாடுகளை வலப்புறமும் வெள்ளாடுகளை இடப்புறமும் பிரிப்பார். எனவே அனைவரும் உயிர்த்தெழுவார்கள். நேர்மையாளர்கள் வலப்புறத்தில் வைக்கப்படுவார்கள், அவர்கள் விண்ணுலகில் இயேசுவோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். நேர்மையற்றவர்கள் அவர்கள் எரிநரகில் முடிவற்ற கடவுளற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்பது விவிலியம் சொல்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயி